அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு. வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள் நாம் தெரியாமல் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கிரக இதுக்கு பலன் சொல்லிட்டு போயிடும். குரு சுக்கிரன் சேரக்கூடாது, குரு சுக்கிரன் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்போ எதுக்கு குரு வீட்டில் சுக்கிரனை உச்சமாக விட்டார்? குரு சுக்கிரன் சேரக்கூடாது அப்படின்னா அப்போ குரு வீட்டில் ஏன் சுக்கிரன் உச்சமானார்? இன்னொரு விஷயத்தை என்ன சொன்னால், மீனலக்கணத்திற்கு விருத்திஸ்தானாதிபதி யார்? சுக்கிரன் தானே. அதே சமயத்தில் என்ன சொன்னான்னா தனுசு லக்கணத்திற்கு லாபஸ்தானாதிபதி யார்? சுக்கிரன் தானே. எந்த கிரகத்தோடைய ஒரு ஆதிபத்தியமோ தீமை என்று ஒரே அடியாக சொல்லிவிட முடியாது. தீமை என்று ஒரே அடியாக சொல்லிவிட முடியாது. நீங்கள் தீமை என்று சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதுதான் சாஸ்வதம் ஆகிவிடாது. எப்பயுமே குரு சுக்கிரன் சேர்க்கை பார்வை நன்மை செய்யும், நன்மை செய்யும். குரு நின்ற இடத்தைத்தான் என்ன சொல்றான்னா பால்படுத்துவார். ஒரு சுக்கிரனை என்ன சொல்றான்னா குரு பார்க்கும்போது சுக்கிரனால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் கர்மாவை நீக்குவார் என்பதை ஏன் எல்லாரும் உணர மாட்டேங்கிங்க? அதை உணரணும். அப்போ குரு சுக்கிரன் சேர்க்கை பார்வை எனக்குமே என்ன சொன்னான்னா, அதாவது தேவகுரு அசுரகுரு, அவ்வளோ. அந்த தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை அது எல்லாரும் தேவகுரு அசுரகுரு தேவகுரு அசுரகுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம்னா, அப்போ தனுசில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. எப்படி அந்த நட்சத்திரம் அங்கே போய் உட்காந்துச்சு? அப்போ போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் தனுசு ராசின்னு தானே சொல்லுவான். அதெல்லாம் யோசனை பண்ணணும். அப்போ குரு சுக்கிரன் செயற்கை என்பது பாதலட்சுமி யோகம். குரு என்று சொல்லக்கூடியவர் காலபுருஷனுக்கு 12 குடைவர், சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 2 குடைவர். இந்த 2 பேரும் இணைந்து அல்லது நேருக்கு நேர் பார்க்கின்ற ஒரு ஜாதகம் எங்கே போய் காலடி எடுத்து வச்சாலும் விருத்தியாகும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். சில நெகட்டிவ்களை வைத்து ஒரு ஒட்டுமொத்தமாக நீங்கள் குருவும் சுக்கிரனும் இணைந்தால் என்ன சொன்னான்னா வாழ்க்கையிலே என்ன சொன்னா சீரழிஞ்சிருவாங்க, கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்காது, அப்படியாக்கும் இப்படியாக்கும், இதை சொல்லி என்ன சொன்னால் அவன் நல்லா இருக்கிறதையும் நம்மளே என்ன சொன்னால் ஜோதிடர்கள் கெடுத்து. எனக்கெல்லாம் குரு சுக்கிரன் நேருக்கு நேராக பாருங்க. ஒரு குழந்தை ஜாதகத்தில் குரு சுக்கிரனும் நேருக்கு நேராக பாருவேன். பிறந்திருக்கிற ஒரு குழந்தைக்கு குரு சுக்கிரன் பார்வை என்ன நடந்து விட்டது? குடும்பங்களில் கருத்து வேறுபாடுகள் இல்லாத குடும்பங்கள் எதுவுமே கிடையாது. அப்ப குரு சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் உட்காருவதோ, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் குரு உட்காருவதோ, இன்னொன்று புதன் வீட்டில் குரு உட்கார்ந்தான். புதன் வீட்டில் குரு உட்கார்ந்தால் கெடுக்க மாட்டான். புதன் வீட்டில் குரு உட்கார்ந்தால் கெடுக்க முடியாது. அந்த அளவுக்கு என்ன சொன்னான்னா கிரகங்கள் என்ன சொன்னா வாங்கி இருக்கிற பாதசாரங்கள் தான் உங்களுக்கு சாதகமா பாதகமா என்பதை சுட்டி காட்டுமே தவிர பாதசாரம்தான் மிக மிக முக்கியமானது. பாதசாரத்தை வைத்து தான் இன்றைக்கு வரைக்கும் ஜோதிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய லக்கணத்திற்கு அந்த லக்கணத்திற்கு
அது எத்தனாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறது, யார் சாரம் வாங்கியிருக்கிறது, 6 குடையவனா, 8 குடையவனா, 12 குடையவனா, மாரகஸ்தானா விதி, இப்படி ஜோசியம் பார்க்கணுமே தவிர சும்மா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் செயல்பாட்டை தப்பாக நம்ம கணிச்சிடக்கூடாது. நல்லா வாழ்ந்துட்டுருப்பான், நல்லா வாழ்ந்துட்டு இருக்க ஒரு போய் வந்து என்ன சொன்னோன்னா, இப்போ இளமையாக படிச்சுட்டு வர்றவங்களுக்கு பூரா வந்து என்ன சொன்னால் அணுவும் கிடையாது. அப்போ அணுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா, நம்ம ஏதாவது ஒன்றை வந்து தப்பிதமாக சொல்லிவிடாதீர்கள், தப்பிதமாக சொல்லிவிடாதீர்கள். எந்த கிரகம், எல்லா கிரகங்களுமே வந்து என்ன சொன்னா காரத்துவத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கிடும். ஆனால் காரகத்துவத்தை வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஒரு இணைவினால் வந்து என்ன சொன்னான்னா கெமிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய மாற்றம் உண்டாகும். ஒரு கெமிஸ்ட்ரி வந்து மாறும். சுக்கிரன் குரு சேர்க்கை, சுக்கிரன் குரு பார்வை, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் குரு, குருவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருப்பவர்கள் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நன்றாக வாழ்வார்கள். குருவும் சுக்கிரனும் சேர்க்கை பாதலட்சுமி யோகத்தை கொடுக்கும். இதோடு புதன் சேர்ந்து விட்டால், அதாவது வந்து குரு சுக்கிரன் புதன் இணைவு அல்லது பார்வை, குரு சுக்கிரன் புதன் இவர்கள் நட்சத்திரத்தில் ஒருவர் மாறி ஒருவர் இருக்க இணைவு பார்வை, இது ஒரு யோக ஜாதகம் என்று நான் படித்த ஜோதிடம் சொல்கிறது. அதனால் யாரும் இப்படி இருக்கிறவங்க பயந்து நம்ம ஜாதகம் எப்படி இருக்குதே மனசங்கடப்பட்டு, நீங்கள் எப்பயுமே ஜோதிடம் என்பது என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்க்கணும். ஜோதிடத்தில் என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்க்கணும். ஜோதிடத்தில் ஒரு பிறப்பு நட்சத்திரத்துக்கு 2 கர்மா உண்டு. அந்த கர்மாவில் ஒன்று கிடைத்து விட்டால் ஒன்று கிடைக்காது. அதை பெறுவதற்கும் அதனால் ஏற்படக்கூடிய சில நிகழ்வுகளை வந்து தவிர்ப்பதற்கும் வழிபாடு முறைகளை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் 100% என்ன சொன்னாலும் உங்களுடைய வழிபாட்டு முறைகளால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும்னா வந்து பெரிய மாற்றங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வர முடியும். வழிபாடு முறை என்பது மந்திரங்கள், தெய்வங்கள். அப்போ எல்லா மனிதருமே வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு இணைவை தவறாக சித்தரிக்கக்கூடாது. இப்போ சூரியன் புதன், ஒருத்தர் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கக்கூடாது, வாழ்க்கை நல்லா இல்லை அப்படிங்கிறார். அதெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடத்தோடைய அதிமேதாவித்தனமான பேர். சூரியன் புதன் ஒன்று சேர்ந்தவங்க எத்தனை பேர் நல்லா இருக்காங்க தெரியுமா? நாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த சூரியன் புதன் இணைவு நன்மையை கொடுக்கும், கெட்டதை கொடுக்காது. ஏன்னா அது எங்கிட்ட சுற்றி போனாலும் என்ன சொல்லலாம்னா வந்து இந்த முக்கூட்டு கிரகம்னு ஒன்று இருக்குது. சூரியனுக்கு கூடயே இருப்பார் புதனை, சூரியனுக்கு முன்னாடி இருப்பார் அல்லது பின்னாடி இருப்பார் சுக்கிரனை. இவங்க எங்கேயா போய் இருப்பாங்க? இவங்களை போய் என்ன சொன்னாங்க சேரக்கூடாது ஐயோ சேரக்கூடாது அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன். சேர்ந்துருக்கிறவன் என்ன செஞ்சிட்ருக்கான்? நல்லா இருக்கான். அதனால் எந்த கிரக இணைவை வைத்தும் யாரும் கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. அப்போ குரு சுக்கிரன் ப்ளஸ் புதன் இது ஒரு யோக ஜாதகம். குரு சுக்கிரன் புதன் இணைந்திருந்தாலும், ஒன்றுக்கொன்று பார்த்தாலும், குருவுக்கு 5 புதன் இருந்தாலும், சுக்கிரனுக்கு 5 புதன் இருந்தாலும், புதனுக்கு 9 குரு இருந்தாலும், சுக்கிரனுக்கு 9 வந்து புதன் இருந்தாலும் அந்த ஜாதகர் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பொழுதாவது யோகமாக மாறுவார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இது உண்மையா என்று சொன்னால் 100% உண்மை, 100% உண்மை. அப்போ நம்மளுடைய கர்மா என்பது நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்தில் வந்து ஃபிட் பண்ணப்பட்டு விட்டது. நம்ம கர்மா என்பது பிறப்பு ஜாதகத்தில் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க, இல்லை உங்கள் லக்னத்து புள்ளியில் வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கிறோம், என்ன நமக்கு மைனஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணுமே தவிர ஒவ்வொரு கிரக இணைவையும் வந்து நீங்கள் வந்து கணக்கு பண்ணிக்கிட்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் வந்து போராட்டத்துக்கு தள்ளப்படுவீர்கள். எந்த மாற்றமே கிடையாது, போராட்டத்துக்கு தான் தள்ளப்படுவீங்க. அப்போ எல்லா மனிதனுமே நினைத்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். எந்த கிரகம் இணைவும் வந்து பெரிதாக பாதிப்பை உண்டு பண்ணுவார். இன்னொரு பரிவர்த்தனை யோகம் அப்படிமா. பரிவர்த்தனை யோகம் என்பது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து
என்ன அமைப்பில் நம்ம பிறந்திருக்கோங்கிறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மனிதன் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டான். இவனுக்கு அந்த கிரக இணைவு இந்த கிரக இணைவு இதெல்லாம் நீங்கள் பேசுவதை விட சுவாதி நட்சத்திரத்துக்கு 2 பிரச்சனை தான். சனியும் சந்திரனும் தான் பிரச்சனை. சனியும் சந்திரனும் தான் பிரச்சனை. சனி என்று சொன்னால் தொழில், சந்திரன் என்று சொன்னால் மனது, சந்திரன் என்று சொன்னால் தாய். சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்து வந்து என்ன சொன்னான்னா, இரவில் அவன் பிறந்திருந்தால் தாயால் இம்சிக்கப்படுவான். தாய்க்கு அவனுக்கு ஃபைட்டிங் நடந்து கொண்டே இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்து என்ன சொன்னான்னா வந்து பகலில் பிறந்திருந்தான் என்று சொன்னான். சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்து பகலில் போய் பிறந்திருந்தான்னா சனி பிரச்சனைக்குரியவர் தான். அது மொத்தம் அதை மாற்ற முடியாது. சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்து இரவில் பிறந்தால் சந்திரனால் பிரச்சனை அதிகமாக உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்து பகலில் பிறந்தால் சுக்கிரனால் அவனுக்கு பெரிய பாதிப்புகள் உண்டு. இப்படி தான் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி இதே மாதிரி வந்து 8 விதமான கர்மாக்கள் இருக்கிறது. அந்த 8 விதமான கர்மாக்களை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் இப்படித்தான் ஜோசியம் சொல்லணும். ஒருவன் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டானா இரவில் பிறந்தால் தாயால் கொடுமை, தாயால் இம்சை, மனதால் இம்சை. ராகு 3 நட்சத்திரத்துக்கு ராகுவாள். ஆனால் திருவாதிரைக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து சுக்கிரனால் பிரச்சனை, சுவாதிக்கு சனியால் பிரச்சனை, சதயத்துக்கு ராகுவால் பிரச்சனை. ஆனால் ஒட்டுமொத்தத்துக்கு என்ன சொன்னான்னா இரவில் பிறந்திருந்தால் சந்திரனால் பிரச்சனை அதிகம், பகலில் பிறந்திருந்தால் என்ன சொன்னான்னா வந்து சுக்கிரனால் பிரச்சனை அதிகம். இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்படி தான் வாழ்க்கை இருக்கும். இதற்கு என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்றபடி வந்து என்ன சொன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள் பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தேவை இல்லாமல் யாரும் கஷ்டப்பட தேவையில்லை. குரு சுக்கிரன் இணைவு பாதலட்சுமி யோகம்தான். இதோடு புதன் இணைந்தால் அந்த ஜாதகம் யோக ஜாதமாக மாதமாக கண்டிப்பாக மாறும். அப்படிங்கிறது நான் படித்த உண்மையான ஜோதிடம். பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக என்ன சொன்னான்னா குரு சுக்கிரன் இணைவு பாதலட்சுமி யோகம். இதில் எந்தவித மாற்றமே கிடையாது. ஏன்னா குரு காலபுருஷனுக்கு 12 கூடையவர், பாதத்திற்குரியவர். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து சுக்கிரன் காலபுருஷனுடைய லக்னத்துக்கு 2 கூடையவர், லட்சுமி. அதான் பாதலட்சுமி யோகம்ட்டான். இந்த பாதலட்சுமி யோகம் உடையவர்கள் யார் வீட்டுக்கு போனாலும் அந்த வீடு விருத்தியாகும். அதனால் யாரும் கவலைப்பட தேவையில்லை. இதில் இன்னொரு எக்ஸ்ட்ராடினரி குரு சுக்கிரன் புதன் இவர்கள் ஒரு ஜாதகத்தில் இணைவாக இருந்தாலும் ஒருவர் நட்சத்திரத்தில் ஒருவர் மாறி வந்து என்ன சொன்னால் இந்த 3 பேர் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக மாறும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிபாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.